போர்க்கால அடிப்படையில் அங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. மத்திய அரசும் தனது பங்கிற்கான உதவிகளை எல்லாம் செய்து வருது. தற்போது உங்களிடம் இருக்கக்கூடிய அண்மை தகவல் என்ன? விக்னேஷ், தற்போது நாம் இருக்கக்கூடியது சென்னையில் தான் இருக்கிறோம். இங்கு நம்மோடு தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப்ஜான் இருக்கிறார். கேரளாவில் இந்த மழை தொடர்பாகவும் மழை பாதிப்பு எந்த அளவில் இருக்கும் என்பது குறித்து அவரோட விவரங்களை கேட்டு வரலாம். சார் வணக்கம் சார். சார், இப்போ கேரளாவில் வயநாட்டில் மண் சரிவு ஏற்படும் அளவுக்கு ஒரு அதிக மழை பெய்திருக்கு. 30 சென்டிமீட்டர் அளவு கூட இந்த மழை பதிவாக இருக்கலான்றாங்க. எவ்வளவு மழை சார் நேற்று ஒரே நாளில் பெஞ்சதா? இந்த பாதிப்புக்கு காரணம்? வயநாடை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த 2 வாரங்களாவே நமக்கு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 மில்லிமீட்டர், அதாவது டெய்லியும் கனமழை பதிவானது பார்க்குறோம். ஈவன் நம்ம கபினிலேருந்து நம்ம உபரி நீர்லாம் நமக்கு திறந்து விட்டதை பார்க்குறோம். ஸோ நேற்றை பொறுத்த வரைக்கும் நேற்று காலையில் வரைக்குமே பெரிய மழை கிடையாது. பட் நேற்று காலை இந்த மலை மேகங்கள், அடர்ந்த மேகங்கள் வந்து அந்த கேரளா பகுதிகள், அதாவது நம்ம கண்ணூர் கோழிக்கோடில் ஆரம்பித்து வயநாடு, மல்லப்புரம், திருச்சூர், நம்ம எர்ணாகுளம் பகுதி பிளஸ் பத்தனமித்தா, ஸோ இந்த இடங்கள் அப்படியே அந்த அடர்ந்த மேகங்கள் நம்ம வந்து உள் செல்றதை பார்த்தோம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு அந்த மலைப்பகுதிகளில் மட்டும் இல்லாமல் தரை பிளெயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ 2 பகுதிகளில் ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஈவெண்ட், அதாவது ஒரு சில இடங்களில் வந்து அதிக மழை இல்லாமல் எல்லா இடங்களிலும் நம்ம அதிக மழை பெய்த பார்த்தோம். ஸோ வயநாடை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நல்ல மழை கடந்த 2 வாரங்களாக பதிவாக இருந்தது. அதில் திடீர்னு இன்னும் அதிக 200 மில்லிமீட்டர்லேருந்து 300 மில்லிமீட்டர் மழை வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அங்கேயும் பதிவாக இருக்கிற பார்க்குறோம். பர்டிகுலராக நமக்கு வந்து படன்ஜாரா டேம், அதாவது நம்ம பன்சுரா டேம் பக்கத்தில் சொல்லுவோம். அங்கே வந்து நமக்கு இந்திய வானிலை மையம் இதில் ஆட்டோமேட்டிக் ரெயின் காஜில் வந்து பார்த்தீங்கன்னா 330 மில்லிமீட்டர் மழை பதிவாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி கோழிக்கோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காக்காயம் டேம் இருக்கு, அங்கே 363 மில்லிமீட்டர் மழை பதிவாக பார்க்குறோம். ஸோ எல்லா இடங்களிலுமே வைட் ஸ்ப்ரெட்டாக கிட்டத்தட்ட 200 மில்லிமீட்டரும், சில இடங்களில் 300 மில்லிமீட்டர் மழை பதிவாக பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே ஒரு 2 வாரம் கனமழை, அந்த நேரத்தில் முடிவுக்கு வர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அதிக கனமழை பெய்யும் போது நம்ம இந்த மாதிரி நிலவு சரிவுகள் வருவதை நம்ம பார்க்குறோம். சார், இப்போ நேற்றைய மழை பாதிப்பு இன்னும் வந்து அங்க சீரமைப்பு பணிகள்லாம் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு ரொம்ப கோரமான நிலையில் இருக்கு. இன்றும் மழை பெய்யும் சொல்றாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு மழை பெய்யும், திரும்பவும் அங்க நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அமையும்? கண்டிப்பா இன்னைக்கும் நமக்கு வந்து ஒரு அந்த மலைமேகங்கள் வந்து இன்னும் வலுவில் அடைக்காமல் அப்படியே வந்து தொடர்ந்து நீடிக்கிறத பாக்குறோம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் ரேர் தான், எப்பயுமே இதே மாதிரி இருக்காது. பொதுவாக ஒரு மழை வந்துன்னா அந்த பேண்ட்ஸ் வந்து மலைமேகங்கள் வலுவிலிருந்து அடுத்த திருப்பி ஒரு பேண்ட் விட்டு விட்டு பெய்யறத பார்ப்போம். ஸோ இன்றும் தொடர்ந்து இதே மாவட்டங்கள், அதாவது நம்ம கோழிக்கோடில் ஆரம்பிச்சு நமக்கு பத்தனமித்தா வரைக்குமே நமக்கு எர்ணாகுளம், மல்லப்புரம், திருச்சூர் எல்லா இடங்களையும் இன்க்ளூடிங் வயநாடு சுற்றி மலைமேகங்கள் தொடர்ந்து இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இன்றும் கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று மாதிரியே 300 மில்லிமீட்டர் 200 மில்லிமீட்டர் பெய்யுமான்றது தெரியாது. பட் இன்று கண்டிப்பாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். மேலும் போக போக ஆகஸ்ட் 31ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக கேரளாலையும் மேற்கு தொடர்ச்சி மழை தொடர்ந்து குறையும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்று கண்டிப்பாக கனமழை இன்றும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சார், இப்போ கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக பகுதிகளிலும் இதே அளவுக்கு மழை பாதிப்புகள் ஏற்படும் அளவுக்கு மழை இருக்குமா? எந்த மாதிரி இருக்கும் தமிழகத்தில்? நம்ம கேரளாவை நினைச்சு நம்ம வால்பாறையெல்லாம் மறந்துடுறோம். வால்பாறையில் பார்த்தீங்கன்னா வால்பாறை பிடிஓ, அதாவது நம்ம பெரிய கலாறுன்னு சொல்லுவோம், அங்கே 300 மில்லிமீட்டர் 305 மில்லிமீட்டர் மழையை நம்ம பதிவாக பார்க்கும். ஸோ நம்ம சைடும் இந்த சைடும் வந்து அதிக மழை பெய்திருக்குது. அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாண்டலூர், கூடலூர் பகுதிகளில் பாண்டலூரில் 200 மில்லிமீட்டர் மழை பதிவாக பார்க்குறோம். அதே மாதிரி அவலாஞ்சி, அப்பர் பவானி இந்த இடங்கள்லையும் கனமழை பெய்து பார்க்குறோம். தேனி, கன்னியாகுமரியில் ஓரளவு கனமழை பெய்திருக்கு. பட் 50லேருந்து 100 மில்லிமீட்டர் அந்த மாதிரி மழை தான் நம்ம பதிவாக பார்க்குறோம். ஸோ அதிக கனமழைன்றது இன்றும் நமக்கு நீலகிரி பகுதிகளில், இந்த பாண்டலூர், அவலாஞ்சி பகுதிகளிலும், அதே மாதிரி நமக்கு வால்பாறையிலும் தொடர்ந்து பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு தீவிரம் இப்பதான் அடைஞ்சிருக்கா, இல்ல இன்னும் கூடுதல் நாட்கள் எடுக்குமா? எப்போ இந்த மழை வந்து முடியும்? ஸோ இன்று வரைக்கும் நமக்கு பார்க்கும்போது நமக்கு இப்போதைக்கு நமக்கு ஒரு எக்ஸஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும். ஸோ ஒரு பிரேக் அந்த சைடில் வந்து ஒரு பிரேக் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே உள் மாவட்டங்கள்ல சென்னை மற்றும் வட உள் மாவட்டங்கள், திருவண்ணாமலை, இங்கே வந்து அங்கே பிரேக் கொஞ்சம் வந்த பிறகு இங்கே வெப்பசலன மழை. ஸோ இப்போ கடந்த 2 வாரமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு வெப்பசலன மழையே கிடையாது. இடி மின்னலோட அந்த மழை கம்ப்ளீட் பிரேக்ல இருக்கிறத பார்த்தோம். ஏன்னா ஒரு ஆக்டிவ் ஃபேஸ் நம்ம வந்து தென்மேற்கு பருவம் பார்த்தோம். பொதுவாக 7-8 நாட்கள் தான் இந்த ஆக்டிவ் ஃபேஸ் இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 2 வாரம் 14 நாள் தொடர்ந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை தொடர்ந்து பெய்யறதை பார்த்துருக்கோம். மேபி இன்னும் 2 நாட்கள் இது தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக மழை வந்து இந்த சைடு வெப்பசலன மழை இந்த சைடில் வந்து அது வந்து வரதுக்கான இங்கே மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அங்கேயும் சில மழை தொடரும். இந்த மாதிரி அதிக கனமழை இருக்காது. பட் குறைந்த அளவில் அங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் கொஞ்சம் ஒரு பிரேக் ஃபேஸ் மாதிரி நம்ம பார்க்குறோம். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள்லாம் பிரேக் ஃபேஸ்னா சராசரியோடு கொஞ்சம் கம்மியாக மழை பெய்யும். பட் மழை ஸ்டில் இருக்கும். திருப்பி ஆகஸ்ட் 2ஆம் வாரத்தில் திருப்பி இதே மாதிரி தென்மேற்கு பருவமழை இந்த செகண்ட் ஆஃப் த ஆகஸ்ட்ல திரும்பியும் நமக்கு வந்து பீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பிளென்டிஃபுல் ரெயின்ஃபாலாக சொல்லலாம். எக்ஸஸ் ரெயின்ஃபால், மழை குறைவுன்னு இல்லாமல் எல்லா ஊரையுமே நமக்கு வந்து மழை இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது.
தேங்க்யூ சார். விக்னேஷ், இன்னும் அங்கு மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக மேலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய சூழல் இருப்பது நம்ம இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய கலந்துரையாடலுக்காக நன்றி சுரேஷ்குமார். நிலச்சரிவு தொடர்பாக சிறப்பு விருந்தினர்கள் பல்வேறு விஷயங்களை நமக்காக பேசி வருகிறார்கள்.